ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நெய் மிளகாய்ன்னு சொல்லி ஏமாந்தேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு நெய் மிளகாய் கொடுத்துருக்காங்க. இன்னும் விதை போடலை, உடம்புக்கு நல்லா இல்லாதனால. இங்கே ஒரு செடி வந்திருக்குங்க. இங்கே பாருங்களேன், அட்ட டைமில் எவ்வளோ ஆனால் கொஞ்சம் இது நிழலாக இருந்திருக்கும் போல் இருக்குது. அதனால் சைடு கிளைகளே வராமல் நெடுன்னு உயரமாக வளர்ந்து ஏகப்பட்ட மொட்டுக்கள் வந்திருக்காங்க. இவங்க இருக்கிற சீனை பார்த்தா நெய் மிளகாயாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பார்க்கலாம். ரொம்ப ஆசைப்பட்டோன்னா அதுக்கப்புறமா அதுவும் காந்தாரி மிளகாய் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கவலையாக போயிடும். இலைகள் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இந்த இலைகளுக்கும் அந்த இலைகளுக்கும் தண்டு பகுதி கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. பார்க்கலாம் நெய் மிளகாயாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நெய் மிளகாய் இல்லாமல் நெய் மிளகாய் இல்லைன்னா வேறு வெரைட்டி மிளகாய், அந்த மிளகாய் கிடையாது அப்படின்னா கூட எனக்கு ஹாப்பி தாங்க. ஏன்னா ஏதோ ஒரு புதுசாக நம்ம வீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன். நேற்றெல்லாம் சமையல் பண்ணதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. யார் 2 பேரையும் தெரியுமா? பிளாக் பியூட்டியையும் அந்த ஒரிஜினல் அந்த என்ன சொல்கிறது வழுதுனங்காயும் பார்த்து தொட்டு பார்த்து அதோட கலர் அட்ராக்ஷன், அதோட ஸ்கின்னை தொட்டு பார்க்குறப்ப இருக்கிற சந்தோஷம் அப்பப்பா அனுபவிச்சாதாங்க தெரியும். கொஞ்சம் இப்போ தான் அதில் முதல் காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா அதில் காய் வந்ததுக்கப்புறமா இதோட சீடும் உங்கள் வீட்டு தோட்டத்தை அழகு பார்க்கும். இதோட செடியும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? பை.